வணக்கம் எனது அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் அனைவரும் நலமாகவும் சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். என் ஆசையும் அதுவே. உங்கள் அனைவரிடமும் முதலில் ஒரு வேண்டுகோள், எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். இதன் மூலம் ஜைலஸ் தொடர்பாக நான் பதிவிடும் வீடியோக்கள் புதிய வீடியோவின் அறிவிப்பு உங்களை வந்தடையும். நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் பேசப்போகும் இந்த திட்டம் ஒரு மிகச்சிறந்த ட்ரேடிங் ஈகோ சிஸ்டம் திட்டமாகும். அதன் பெயர்தான் ஜைலஸ். எனது இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டே கூகுள் பிளே ஸ்டோரில் ஜைலஸ் என தேடி அந்த செயலியை உடனே தரவிறக்கம் செய்யுங்கள். அதனுடன் நமது டெலிகிராம் செயலிக்கும் ஒருமுறை செல்லுங்கள். அங்கே ஜைலஸ் டிஸ்கஷன் குரூப் என்று தேடி உடனே அதில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்களும் டைகர் நெட்வொர்க்கின் ஒரு முக்கிய பகுதியாக மாறி மிகச்சிறந்த லாபத்தை அடைய ஜைலஸ் மூலம் வருமானம் ஈட்ட விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் இணையலாம். அடிப்படை ஜைலஸ் என்றால் என்ன? ஜைலஸ் ஒரு ட்ரேடிங் ஈகோ சிஸ்டம். நீங்கள் பிளே ஸ்டோரில் இந்த செயலியை தேடி தரவிறக்கம் செய்து உள்ளே சென்று பார்த்தால் அதில் எதிர்கால ட்ரேடிங் தொடர்பான அனைத்து வசதிகளும் இருப்பதை காண்பீர்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு ட்ரேடிங் நிபுணராக இருந்தால் நேரடியாகவே ட்ரேடிங் செய்யலாம். இல்லையெனில் உங்கள் மெயின் பேலன்ஸை அலோகேஷன் பேலன்ஸிற்கு எளிதாக மாற்றினால் அங்கு உங்களுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஆட்டோ ட்ரேடிங் வசதியும் கிடைக்கும். இப்போது அதிகம் பேசாமல் நேரடியாக பிசினஸ் பிளானுக்கு செல்கிறேன். ஜைலஸ் என்பது 5 வகையான வருமானங்களை அடிப்படையாக கொண்டது. அதுல ட்ரேடிங் வருமானம், ரெஃபரல் வருமானம், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வருமானம், சேலரி மற்றும் டாஸ்க் வருமானம். முதலில் ட்ரேடிங் வருமானம் பற்றி விளக்குகிறேன். ட்ரேடிங் வருமானம் என்றால் என்ன? நீங்கள் முதலீட்டாளராக இருந்தால் குறைந்தபட்சம் $100 முதல் $1000 வரை முதலீடு செய்யலாம் தினசரி. உங்களுக்கு 1.50% கிடைக்கும். அதே $100 நீங்கள் 30 நாட்களுக்கு ரீஇன்வெஸ்ட் செய்து காம்பவுண்ட் செய்தால் உங்களுக்கு $160 வரை கிடைக்கும். சரியா? இதனுடன் இரண்டாவது வருமானம் ரெஃபரல் வருமானம். நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணால் அவங்க எவ்வளவு முதலீடு சென்றாங்களோ. மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க உங்க மனசுல எப்போதும் கொள்ள வேண்டும். உங்க டவுன்லைன் நபர் டெபாசிட் பண்ணும். அதை அவங்க பிரைமரி வாலெட்ல இருந்து ட்ரேடிங்கிற்கு மாற்றாமல் கூட இருக்கலாம். அவங்க அதை மாற்றும் அந்த நேரத்துல தான் உங்க வாலெட்ல ரெஃபரல் கமிஷன் சரியாக காண்பிக்கும். ஏனால் நேத்தும் கூட பலரிடம் இருந்து எனக்கு மெசேஜ்கள் வந்தது, சார் எங்களுக்கு கமிஷன் வரவில்லை என்று. அப்பிறகு அவர்கள் ட்ரேடிங்கிற்குள்ள தங்கள் பேலன்ஸை மாற்றவே இல்லை. எனவே முதலில் நீங்கள் எந்த புதிய பயனரை சேர்க்கிறீர்களோ அவர்களிடம் தெளிவாக சொல்ல வேண்டும். உங்கள் பணம் டெபாசிட் முடிந்ததும் பிரைமரி வாலெட்டில் பேலன்ஸ் வந்தவுடனே அதை உடனடியாக அலோகேஷன் பேலன்ஸ், அதாவது ட்ரேடிங் செய்யக்கூடிய பேலன்ஸிற்கு நீங்கள் முறையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள். அங்கேயும் உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்கள் உள்ளன. ஆட்டோ ட்ரேடிங், ஆட்டோ காம்பவுண்டிங் அல்லது மேனுவல் காம்பவுண்டிங். எனவே இதை பற்றிய தகவல்களை நான் விவரமாக ஆழமாக கொடுத்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். ரெஃபரல் வருமானம் உங்களுக்கு 5% கிடைக்கும். உங்கள் சீனியருக்கு 2.5%, அதற்கு மேல் 1.5% என 5 நிலைகளில் உங்களுக்கு ரெஃபரல் வருமானம் கிடைக்கும். உங்கள் டவுன்லைன் அப்கிரேடு செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு ரெஃபரல் வருமானம் கிடைக்கும். சரியா? அடுத்து டாஸ்க் வருமானம் உள்ளது. இங்கே கவனியுங்கள். உங்கள் ஆஃபை திறந்து மோர் டூல்ஸில் நெட்வொர்க் ரிவார்ட் பகுதிக்கு சென்றால் அங்கே உங்களுக்கு $100, $250, $500 மற்றும் $1000 மதிப்புள்ள பல்வேறு டாஸ்க்குகள் வரிசையாக அங்கே இருக்கும். உதாரணமாக 10 பேர் $100 நேரடியாக இருந்தால் $75 கிடைக்கும். 25 பேர் நேரடியாகவும் கீழ்நிலையில் $1000 பிசினஸும் இருந்தால் $60, $500க்கு 135 கிடைக்கும். இது நேரடி பிசினஸாக இருக்க வேண்டும். ஒரு $1 மில்லியன் பிசினஸ் இருந்தால் $1,00,000 மாத சம்பளமாக பெறலாம். ஆனால் நெட்வொர்க் ஆக்டிவாக இருக்க வேண்டும். அடுத்து ரீஇன்வெஸ்ட் வருமானம் மற்றும் ஆட்டோ ட்ரேட் ரெஃபரல் கமிஷன். அதாவது உங்கள் கீழ் முதலீடு செய்பவர்களின் இருப்பு ஆட்டோ மோடில் இருந்தால் ஆட்டோ மோடில் என்ன நடக்கும் என்னால் உங்களுக்கு வரும் தினசரி கமிஷனும் அடுத்த நாள் ட்ரேடிங் பேலன்ஸிலே தானாக சேர்ந்து அதன் மூலமும் நல்ல வருமானம் வரும். உங்கள் கீழ்நிலையில் உள்ள அனைத்து நபர்களின் ட்ரேடிங் ஆட்டோ ஆன் ஆகி பேலன்ஸ் ரீஇன்வெஸ்ட் செய்யப்பட்டால் அதில் 5% உங்களுக்கு, 2% சீனியர்களுக்கு என 5 நிலைகள் வரை தினமும் வரும். இதுக்கு பிறகு மிகவும் முக்கியமான ட்ரேடிங் வாலெட் வித்ட்ராவல் பற்றி பார்ப்போம். அதாவது இங்கே நீங்கள் உங்கள் கணக்கில் இருக்கும் உங்கள் ட்ரேடிங் அலோகேஷன் பேலன்ஸில் இருந்து தினமும் 5% தொகையை மெயின் பேலன்ஸிற்கு மிக எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்றால் அங்கே நிறுவனத்தின் சில நிபந்தனைகள் உள்ளன. உங்கள் அசல் தொகையில் 5% தினமும் மெயின் வாலெட்டிற்கு மாற்றலாம். அங்கிருந்து நீங்கள் நேரடியாக உங்கள் பணத்தை நேரடியாக வித்ட்ரா செய்யலாம். அடுத்து 30 நாட்கள் காம்பவுண்டிங், அதாவது $100 தொடங்கினால் 30 நாட்களில் அது $160 ஆகும். மேலும் ஒரு விஷயத்தை நீங்கள்
நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், முறையாக ட்ரேடிங் செய்ய உங்கள் வாலெட்டில் குறைந்தது குறிப்பிட்ட அளவு, அதாவது $100 இருக்க வேண்டும். மேலும் முதலீட்டாளர் முதலீட்டு வரம்பு கொள்கை மற்றும் தினசரி வர்த்தக வருமானம் மற்றும் பரிந்துரை போனஸ் ஆகியவற்றையும் நான் இங்கே விளக்குவேன். உதாரணமாக, நீங்கள் ஒரு முதலீட்டாளர் மற்றும் உங்களிடம் குழு இல்லை என்றால், நீங்கள் $100 முதல் $1000 வரை முதலீடு செய்யலாம். நீங்கள் விரும்பினால் எனது முதலீடு அதிகரிக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு பரிந்துரைக்கும் உங்கள் $100 முதலீடு அதிகரிக்கும். அதாவது, நீங்கள் $1100 முதலீடு செய்ய விரும்பினால் ஒரு நபரை பரிந்துரைத்தால், உங்கள் வர்த்தக வரம்பு 1100 ஆகும். 2 பேருக்கு 1200 ஆகும். இப்படி ஒவ்வொரு நபருக்கும். மேலும் இந்த நபர்கள் உங்களுக்கு கீழே இருந்து பணத்தை எடுக்கும்போது அவர்களது கணக்கு முடக்கப்படும். 100க்கு கீழே போனால் உங்கள் வரம்புகளும் குறையும். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அதன் பிறகு தினசரி வர்த்தக வருமானம் மற்றும் பரிந்துரை போனஸ். நீங்கள் ஒரு முதலீட்டாளராக $100 முதல் $1000 வரை முதலீடு செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு 1.60 கிடைக்கும். ஆனால் நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு பரிந்துரைக்கும் 1.69 மன்னிக்கவும் 0.05 அதிகரிக்கும். அதாவது, மேலோட்டமாக ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு நேரடி பரிந்துரைக்கு உங்களது வருமானம் 1.65 ஆகும். 2 பரிந்துரைக்கு 1.70, 3க்கு 1.75. இது உங்கள் விருப்பம். நீங்கள் விரும்பினால் தினசரி 3% வருமானத்தையும் நீங்கள் ஈட்ட முடியும். சரி, இப்போது நேரடி பரிந்துரை மட்டும், அதாவது உங்கள் நேரடி பரிந்துரைகள் மட்டுமே கணக்கிடப்படும். கீழ்குழு கணக்கில் வராது. நிறுவன விதிமுறைப்படி குறைந்தபட்சம் 100, அதிகபட்சம் $1000. குழு இருந்தால் 1,00,000 வரை முதலீடு செய்யலாம். தினசரி லாபம் 160%. நீங்கள் முதலீட்டாளராக இருந்தால் 160. நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் உழைப்பதன் மூலம் 5% வரை கூட அடையலாம். குறைந்தபட்ச வித்ராயல் $10 ஆகும். டிஎஸ் 5% இருக்கும் மற்றும் சிஸ்டத்திற்குள் பல கணக்குகள் கண்டிப்பாக அனுமதிக்கப்படாது. நண்பர்களே, இதுதான் இந்த நிறுவனத்தின் முழுமையான பிசினஸ் பிளான். மிகச்சிறந்த தனித்துவமான அல்காரிதத்துடன் இந்த ப்ராஜெக்ட் சந்தையில் அறிமுகமாகியுள்ளது. இது ஒரு சிறந்த ப்ராஜெக்ட். இதில் கடினமாக உழையுங்கள். அடுத்த 50 மாதங்கள் வரை இந்த ப்ராஜெக்டில் ஒரு நல்ல வருவாயை ஈட்டுங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட சிறந்த ப்ராஜெக்டுகள் ஆரம்பத்திலேயே கிடைப்பது மிகவும் அரிதான மற்றும் கடினமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை நீங்கள் எப்போதும் விடாதீர்கள். நண்பர்களே, ஒரு புதிய அப்டேட் மற்றும் புதிய வீடியோவுடன் நாளை மீண்டும் இதே நேரத்தில் இதே போன்ற ஒரு நல்ல தலைப்பில் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான குழப்பங்களையும் தீர்க்க நான் வருவேன். இறுதியில் உங்கள் அனைவரிடமும் ஒரு சிறு வேண்டுகோள். நீங்கள் யூடியூப்ல பார்த்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.